நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கு, தெரியாதனமாவோ இல்லை தெரிஞ்சோ நம்ம வந்து ஒரு பிரிண்டரை வாங்கிடுறோம். அதை வாங்கிட்டு திரும்ப நமக்கு பிரிண்ட் பண்ணல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் வர்ற இடத்துலையோ இல்லை கலர் வேற சேஞ்சாக வேற கலர் வர இடத்துல கலர் மாறி வந்துருது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ளூ கலர் போட்டிருந்தேன், ஆனால் எனக்கு வந்து ரோஸ் கலரில் வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து பிரிண்டரை கரெக்டாக ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா கலர் பிரிண்ட்ன்றப்போ நமக்கு அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணாதான் நமக்கு அதனுடைய ரிசல்ட் நல்லா கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த பிரிண்டர் வந்து நான் யூஸ் பண்ணல, ஆஃபீஸில் ரொம்ப நாளாக சும்மாவே இருக்குது. இதை திடீர்னு எடுத்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல நான் பிரிண்ட் எடுத்து திரும்ப மறுபடியும் ஒரு எடிட் பண்ணி ஒரு ஃபோட்டோ நம்ம ஐடி கார்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கல, எனக்கு வந்தது ப்ளூ கலருக்கு பதிலாக எனக்கு ரோஸ் கலர் வந்துருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த டைமிங்க்கு மந்த்லி ஒன்ஸு இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம அந்த பிரிண்டரை வந்து அடிக்கடி செக் பண்ணி பார்த்து வரணும். கரெக்டாக வருதா, அவுட்புட் வருதா அப்படின்றத, கரெக்டாக கலர்லாம் வருதான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துட்டு கடைக்கெல்லாம் போகக்கூடாது, நம்மளே அதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். கடைக்கு எடுத்துட்டு போறவங்க இப்போ நான் எனக்கு டைம் இல்லை, இதை நான் வந்து கலட்டி நான் என்னால் பார்க்க முடியாது அப்படின்றவங்க கடைக்கு எடுத்துட்டு போய் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுக்கலாம். இப்போ இதை நம்மளே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளே பார்த்துடலாம். இதுக்கு வந்து தேவை வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிரிஞ்சு, மெடிக்கலில் போயிட்டு ஒரு சிரிஞ்சு ஒன்று வாங்கிக்கிறங்க. நீடில் இல்லாத சிரிஞ்சா வாங்கிக்கிறங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நீடில் நமக்கு தேவையில்லை, இந்த வெறும் சிரிஞ்சு மட்டும் இருந்தால் போதும். இப்போ நல்லா ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு இதை ஒன்ஸ் ஒரு டாப் வெளில தரலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இங்கே இருக்குது பாருங்க, இதாக இருக்குதுங்களா, இதை வந்து வெளியில் தள்ளி ஓப்பன் பண்ணுறதுக்காக இதில் பிளேஸ் இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இதை வெளியில் தள்ளி எடுத்துட்டு வரமாட்டேங்குது. ஓகே, இப்போ இப்படி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். இதோடைய இதை எடுத்து ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருங்க. ரொம்ப லாங்கில் தூக்கிடாதீங்க, அதெல்லாம் கட்டாச்சுன்னா நீங்கள் செலவு பண்ணுறாப்புல இருக்கும். அது பிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். கம்பல்சரி நீங்கள் சர்வீஸ் சென்டர் தான் கொண்டு போகணும், அதை எடுக்கக்கூடாது. பட் அது அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த இருக்குது, நீங்கள் லாக் எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இதுலேயே லாக் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துட்டு தான் நீங்கள் வெளில எடுக்கிறாப்புல இருக்கும். நீங்களா எடுக்கிறோம்னு சொல்லிட்டு உடச்சிக்கிறாதீங்க, எடுக்கணும்னு சொல்லிட்டு உடச்சிட்டிங்கன்னா ஸோ அது கம்பல்சரி நம்ம கடையில் போய் சர்வீஸ் சென்டர்லாம் கொடுக்குறாப்புல இருக்கும். எடுத்துகிட்டு இந்த இருக்கக்கூடிய இடத்துல சிரிஞ்சை உள்ளே வச்சு ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி டவுன் பண்ணிக்கிறங்க. டவுன் பண்ணி இங்கை கொஞ்சம் கொஞ்சமாக வெளில எடுங்க. இந்த மாதிரி இங்கே இழுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக இதில் வந்து இங்கு வந்து இந்த சப்போர்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய இங்கெலாம் வந்து உள்ளே இறங்கிக்கிறோம். இப்போ அதை தாண்டி மற்ற இருக்கக்கூடிய 3 கலரில் எல்லோ, க்ரீன், ரெட்டு, பிங்க் இந்த கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ பிளாக் கலர் நமக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா பிளாக் கலரை திரும்ப நம்ம இருந்த இடத்துலையே உள்ளே ஃபிட் பண்ணிடுவோம். கரெக்டாக எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அந்த பொசிஷனில் கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க, மாற்றி ஃபிட் பண்ணிடாதீங்க. இந்த இப்போ கூட நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இங்கை எடுக்கிறதுக்கும் அந்த உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் டியூப்பை எடுக்கல ரொம்ப பார்த்து எடுக்கணும். இப்போ தெரியுதுங்களா, இதில் வந்து இங்கு வரல. ஸோ இந்த இங்கு வந்து நம்ம இப்போ டியூப்பில் வந்து நமக்கு உள்ளே வரணும். உள்ளே வராதனால நமக்கு ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த இங்கை வந்து நம்ம உள்ள பாக்ஸுக்குள்ளே வர வைக்கணும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதனால ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி கெட்டியாகிடும். அப்படின்றப்ப நீங்கள் அதை கம்பல்சரி யூஸ் பண்ணணும். மந்த்லி 2 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்களோட யூசேஜை பொறுத்து இருக்குது. ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கலட்டி பார்க்க வேண்டிய வேலை இல்லை, சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய வேலை இல்லை. ஸோ இப்போ இதே மாதிரி தான் சிரிஞ்சை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு உள்ளே சிரிஞ்சை விட்டிங்கன்னா உள்ளே போயிடுச்சுங்களா. இப்போது இதை வந்து நீங்கள் இழுக்கணும். அதாவது உள்ள அடைப்பு இருந்தால் கூட அது வெளியில் வர்ற அளவுக்கு நீங்கள் இழுக்கணும். வந்துருச்சுங்களா. இப்போ இதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஊற்றிடணும். இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போவே கீழே ஊற்றக்கூடாது. இந்த இங்கை நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே ஊற்றிக்கணும். இப்போயே எடுத்து ஊற்றிடக்கூடாது. ஓகே, அவ்வளோ கிட்ட வச்சாச்சு. பெருசாக ஒன்றும் ஆரிய வித்தைகள்லாம் கிடையாது, பெரிய வித்தைகள்லாம் கிடையாது. நல்லா பேசிக்காக ஓரளவு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிடலாம். எத்தனை டைம் தான் நீங்களே கழட்டி மாட்டிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இது. வந்து ரொம்ப பயப்படுற அளவுக்கு ஐயோ எனக்கு வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறதுக்கு பயமாக இருக்குது, நானே பண்ணிக்கிறேன், இங்கு காலியாயிருமோ வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு சில பேர் பயப்படுறவங்களா இருந்தால் நீங்கள் அதை ப்ராப்பராக நீங்களே உங்கள் கையில் நீங்கள் பார்த்து வைக்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ப்ளூ கலர் வரமாட்டேங்குது, ரொம்ப ரிஸ்க் எடுக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா சேஃப்டிக்கு ஒரு டிஷ்யூ வச்சுக்கணும். டிஷ்யூ இல்லைனா துணி இருக்கிறவங்க துணி யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த ப்ளூ இங்க் வந்து வரல, ஃபுல்லாக நமக்கு வராதவனே வர வைக்கணும்.
ஒரு வழியாக வந்துருச்சு. ஒரு வழியாக நமக்கு வந்துருச்சு. இதோட முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட முடிக்கிறவங்களுக்கு இருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேலைகள் இருக்குது. ஸோ அதையும் க்ளீன் பண்ணுறவங்களும் க்ளீன் பண்ணலாம். நம்ம இதோட வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை வரல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் இருக்குது. அடுத்த ஸ்டெப் நமக்கு இதுக்கு மேலே வரல அப்படின்றப்ப அடுத்த வீடியோ நம்ம போடுவோம். வந்துருச்சுன்னா நான் போட மாட்டேன். ஸோ அப்படி தேவைப்பட்டால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்காக வீடியோ எடுத்து நான் போடுறேன். என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் பண்ணணும் அப்படின்றத நான் போடுறேன். சரிங்களா? ஸோ இதோட நம்ம பிரிண்டரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி டக்கு டக்குன்னு எடுத்து மாட்டிக்கலாம்னு கேட்டால் டக்கு டக்குன்னுலாம் எடுத்து மாட்டக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கேப் எப்படி எடுத்தோமோ அதே போல் மாட்டணும். ஓகே, ப்ராப்பராக மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணணும். கலட்டையில் கொஞ்சம் பார்த்து ட்ராப்பில் இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, முடிஞ்சு. இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக பிரிண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம பார்த்தா தான் இதை வந்து நம்ம வந்து தெளிவாக ஓகே நம்ம பண்ணியிருக்கோம், தெளிவாக பண்ணியிருக்கிறோம், ஒர்க்கை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த பிரிண்டராக எடுத்துகிட்டு போய் நம்ம செக் பண்ணி பார்த்து பிரிண்ட் ஒழுங்காக வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க. சரி, ஓகே, பிரிண்ட் தெளிவாக வரல. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த ஆப்ஷன் என்னவோ அதை நம்ம திரும்ப பார்க்கணும். ஏன்னா இப்போ இத்தனை பிரிண்ட் போட்டும் நமக்கு வரல. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. இங்க் வந்து பார்த்தீங்களா சவுண்டே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து இங்க்கை வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுக்கும். அதாவது இங்கை வந்து உள்ள இன்பில்ட் பண்ணி கொடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக ரிசல்ட் கொடுக்குறதுக்கு டக்குன்னு ஒரு இது பண்ணும். ஸோ மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். லோட் ஆகுது இல்லைங்களா? இங்க் வந்து லோட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இங்கை வந்து நம்ம அந்த பட்டனை அழுத்தி லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்க் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகி இந்த டிப் வழியாக கீழே வந்துடும். வந்தோடனே சவுண்டு கேட்குது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து சவுண்டு கேட்டோம்னா இங்கெலாம் வந்து கீழே இறங்குது அப்படின்றது ஒரு சிம்டம்ஸ். ஓகே, ரெடி ஆச்சு. இந்த லைட் வந்து பிளிங்காக எரிஞ்சது, இப்போ பிளிங்க் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. அப்போ பிரிண்டர் ஓகே. இப்போ நம்ம கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஒரு வழியாக நல்ல தெளிவாக வந்து பிரிண்ட் வந்து நம்ம தெளிவாக வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நல்லா தெரியுதுங்களா? ஓகே ஓகே, ஒரு வழியாக நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த பிரிண்ட்டு தெரியுதுங்களா? இது வந்து ஃபஸ்ட் எடுத்தது. அதாவது நம்ம பிரிண்டரை வந்து ரெடி பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றப்ப நம்ம ஒன்று செக் பண்ணி பார்த்தோம். ஒரு 3 பேப்பர் 4 பேப்பருக்கு மேலே வேஸ்ட் ஆச்சு. வேஸ்ட் ஆக தான் செய்யும். சரிங்களா? இதை வந்து ஒரு 4 பேப்பர் 5 பேப்பர் 6 பேப்பருக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணி எடுத்துட்டு, ஸோ அந்த ரீசெட் ஃபார்முலா இங்கெலாம் வந்து திரும்ப ரீலோட் ஆகிறதுக்கு எல்லா ஆப்ஷனுமே நம்ம பண்ணோம். ஸோ இது முன்னாடி வந்தது இது, அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தது. நமக்கு ரிசல்ட் வந்து தெளிவாக கிடச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நமக்கு நிறையா நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இன்ஸ்டாகிராமாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம வீடியோவில் நிறைய அன்பாக்சிங் வீடியோ ப்ளஸ் அந்த அன்பாக்ஸ் பண்ணுறத விட அன்பாக்ஸுக்குள்ளே அந்த பாக்ஸை பிரித்து நம்ம வந்திருக்க மெட்டீரியலை அதை விட நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது, ஸோ அதை விட நம்ம நல்லா தெளிவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறது நம்ம சேனலில் ரெகுலராக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. இன்ஸ்டாகிராமாக இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு அடுத்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.